வாங்க ப்ராக்கோலி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு ப்ராக்கோலி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. நல்லா வெதுவெதுப்பான நீரில் 3 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அது கூட உப்பு சேர்த்துக்குங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளேயே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிறேன். வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்திற்காக 4 பச்சை மிளகாய், பூண்டு பல் 5, 1 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது நல்லா வதக்குங்க. அது கூட ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம தண்ணியில் வேக வச்சுருக்க ப்ராக்கோலி எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்ச பிறகு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதனால் ஒரு வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிப்பை சேர்த்தா சூப்பரான சுவையான ப்ராக்கோலி சட்னி தயார்.